மாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நாளை முதல் ஐபிஎல் திருவிழா ஆரம்பம். எல்லாரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நமது சேனல் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக இருக்கக்கூடிய 3 டீமு போடுறதுக்கு சரியான நேரம் இல்லை. ஸோ நாளைக்கு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுனால இந்த ஒரு வீடியோலேயே எல்லா ஹோல் டீம் மெம்பர்ஸ் அந்த மிச்சம் இருக்க டீமை பார்த்துட்டு பிளேயிங் டுவெலும் பார்த்துட்டு கடைசியாக இது வரைக்கும் நாம் பார்த்ததை வச்சு அனலைஸ் பண்ணி மொத்த பாயிண்ட் டேபிள் போட போகிறேன். அப்போ இந்த வீடியோவில் பொறுத்தளவுக்கு டிசி, பஞ்சாப் கிங்ஸு, எல்எஸ்ஜி இந்த 3 அணிகளுக்கு இடையேயான மொத்த பிளேயர் லிஸ்ட்டையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேயிங் 11ஐயும் பார்க்க போகிறோம். தனிப்பட்ட டேட்டாஸு ஐபிஎல் டேட்டாஸுன்னு நம்ம பார்க்க போகிறது இல்லை. அது நம்ம பார்க்குறதுக்கான காலச்சூழல் இல்லைங்கிறத கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதனால் இந்த 3 டீமும் களைஞ்சி எடுத்துருக்கிறதுனால ஒரு கோர் டீமாக இல்லை. அதனால் இது ஒரு சீசன் விளையாண்டா தான் இந்த 3 டீமை பற்றி நம்ம நல்லா கணிக்க முடியும். அது எதிர்காலத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ முதல் டீமு டிசியை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். கேஎல் ராகுல், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கு, கருண் நாயர், ஃபாப் டு பிளெஸி, டொனோவன் ஃப்ரேரா, அபிஷேக் பொரேல், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், சமீர் ரிஸ்வி, அஸ்டோஸ் சர்மா, தர்ஷன் நல்கண்டே, விப்ராஜ் நிஜம், அஜய் மந்தல், மன்வந்த் குமார், திரிபூர்ணா விஜய், மாதவ் திவாரி, மிட்சல் ஸ்டார்க்கு, டி நடராஜன், மோஹித் சர்மா, முகேஷ் குமார், துஷ்மந்த் சமீரா, குல்தீப் யாதவ் இதெல்லாம் டெல்லி அணியுடைய பிளேயிங் வீரர்கள். மொத்தமாக பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுன்னா, கேஎல் ராகுல் மற்றும் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஓப்பனிங் இறங்குவாங்க. 1 டவுன் அபிஷேக் பொரல், ஹரிபுரக் பேன் பண்ணப்பட்டதுனால அந்த இடத்துல ஃபாப் டு பிளெஸி இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த டவுனு ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், அடுத்தது அஸ்டோஸ் சர்மா, அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க்கு, அடுத்த டவுனில் குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், அடுத்து டி நடராஜன். இதில் மோஹித் சர்மா பவுலிங்னா மோஹித் சர்மா எடுத்துக்கலாம், இல்லை பேட்டிங்க்கு வேணும்னா சமீர் ரிஷிவி அவரை கூட எடுத்துக்கலாம். டீம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கிறது இந்த டெல்லியை பொறுத்தளவுக்கு. ஏன்னா கலச்சி போட்டாலும் கூட அந்த பவுலிங் யூனிட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக செட் ஆகியிருக்கிறது டெல்லியோட பலமாக பார்க்கப்படுகிறது. நாம் பார்க்குறது பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸு. கொல்கத்தா நைட் ரைடர் வின்னிங் சாம்பியன் ஸ்ரேஷ் ஐயர் கேப்டன் பண்ணுறாரு. அந்த டீம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸ்ரேஷ் ஐயர், நேகல் வதேரா, விஷ்ணு வினோத், ஜாஷ் இங்கிலீஷு, ஹர்னூர் சிங்கு, பைட்டா அவினாஷ், பிரப் சிம்ரன் சிங்கு, சசாங்க் சிங்கு, பிரியனாஸ் ஆர்யா. ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்கஸ் ட்ரைனஸு, கிளென் மேக்ஸ்வெல்லு, மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா ஓவர்ஜாய், ஆரோன் ஹர்டி, முஷீர் கான், சூரியனஸ் எஜ்ஜு, ஸ்தீப் சிங்கு, யுஸ்வேந்திர சகல், லாக்கி ஃபெர்கியூசன், ஹர்ப்ரீத் பரார், வைசாக் விஜயகுமார், யாஸ் தாக்கூர், குல்தீப் சென்னு, சேவியர் பார்ட்லெட், பிரவீன் தூபே இவங்கெல்லாம் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதில் பிளேயிங் 11 என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் பிளேயிங் 11 பிரப் சிம்ரன் சிங்கு, ஜாஷ் இங்கிலீஷு, சிராஜ் ஐயர், அடுத்து மேக்ஸ்வெல்லு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைனிஸு, சசாங்க் சிங் இவங்களாம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் ஜாஷ் இங்கிலீஷு ப்ரூவன் கமாடிட்டி இல்லை, வந்தால் தான் தெரியும். அடுத்தபடியாக மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பரார், ஹர்ஷ்தீப் சிங்கு, யுஸ்வேந்திர சகல், வைசாக் விஜயகுமார் இவங்கெல்லாம் இறங்கலாம். இம்பேக்ட் பிளேயராக நேதல் வதேராவை கூட இறக்கலாம் அப்படிங்கிறது பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 11. இந்த பிளேயிங் 11 ஓரளவுக்கு நல்லா, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப டாப்புக்கு வர்ற மாதிரியே இருக்குது, ரொம்ப பாட்டமுக்கு போகிற மாதிரியே இருக்குது. டீம் செட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா தனித்தனியாக இருக்காங்க. செட் பண்ணுறாங்களான்றதை பொறுத்து பார்ப்போம். எல்எஸ்ஜியோட ஹோல் டீம் மெம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், மேத்யூ பீட்டர், அப்துல் சமாத், ஆரியன் ஜுயால், ஹிம்மத் சிங்கு. ஆல்ரவுண்டர்ஸில் மிட்சல் மார்ஷு, ஐடன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, அர்ஷின் குல்கர்னி, சபாஸ் அகமது, யுவராஜ் சௌத்ரி, ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர். பவுலர்ஸில் ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், ஆகாஷ் தீப், மயங்க் யாதவ், மோசின் கான், சமர் ஜோசப், மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ் சிங்,
ஆகாஷ் சிங், பிரின்ஸ் யாதவ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வந்தால் டாப்பில் வருவாங்க, இல்லைன்னா ரொம்ப பாட்டமில் போவாங்கன்ற மாதிரி தான் இருக்கிறது. அது காம்பினேஷன் செட் ஆகிறத பொறுத்து தான். எப்படி செட் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தலைவலி தான், ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால. இருந்தாலும் பிளேயிங் 11 பொறுத்தளவுக்கு மார்ஸு, ரிஷப் பண்ட்டு, நிக்கோலஸ் பூரன், எய்டன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாது, இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த ஆர்டரில் இறங்கலாம், இல்லை ஆர்டர் மாற்றியே இறங்கலாம். ஏன்னா இந்த டீம் கொஞ்சம் குழப்பமான ஒரு அணியாக தான் இருக்கிறது. யாரை காம்பினேஷன் செட் பண்ணுறாங்கிறதே ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எப்படி இதே மாதிரியே இறக்கலாம், வேறு மாதிரியே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லிவிடுவோம். அதுக்கு மேலே என்ன இருக்குன்றதை பார்த்துக்குவோம். அடுத்து டேவிட் மில்லரு, சபாஷ் அகமது, ரவி பிஷ்னாய், ஆவேஸ் கான், மயங்க் யாதவ் இல்லை, அதனால் அது வேற ஒரு நபரை தான் ஆடணும். அடுத்து மோசின் கான் கூட இம்பேக்ட் பிளேயராக வரலாம். யார் இறக்குறாங்கன்றதை பொறுத்து பார்ப்போம். இவங்க எப்படி டீம் செட் பண்ணுறாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு தலைகால் புரியாமல் தான் இருக்குது. அது அவங்க எப்படி செட் பண்ணி திடீர்னு மேலே வர்றாங்களா கீழே போகிறாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து டீமோட ஐபிஎல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி அணியை பொறுத்தளவுக்கு டாப் 4ல் 5 முறை வந்திருக்காங்க. அது நல்ல பலமாக தான் இருக்கிறது. ஆனால் டாப் 1ல் 3 சீசன் முடிச்சிருக்காங்க டெல்லியை பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால் டெல்லியை கொஞ்சம் ஹையாக ரேட் பண்ணணும். 2 ஐபிஎல் கேப்டன்ஸு ஒரே சைடில் இருக்காங்க. கேஎல் ராகுல் இருக்கார், ஃபாப் டு பிளஸ்ஸி இருக்கார். யார் நம்ம அக்சர் படேல் இல்லாமலே 2 பேர் ஐபிஎல் கேப்டன் இருக்கிறது இந்த அணிக்கு பலம். எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் யூனிட்டு அக்சர் படேல், குல்தீப் யாதவ், மிச்சல் மார்ஷு, நட்டு, மோஹித் சர்மா அப்படின்னு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த அணிக்கு ஓரளவுக்கு பலம் பார்க்கப்படுகிறது. என்ன தான் இருந்தாலும் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு பின்னாடி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய 3 டீமோட கெஸ்ஸிங்ஸையும் நம்ம கரெக்டாக வைக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் கோப்பையும் அடிக்கலை, ஆட்களை எடுத்து வச்சதும் குண்ட கமெண்ட்டை எடுத்து வச்சுருக்காங்க. அது எந்த இடத்துல எப்படி ஃபிட் ஆகுதுங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இதே போல் பஞ்சாபை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டாப் 4க்குள்ளே 2 முறை தான் அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல தான் 6 தடவை வந்திருக்காங்க. 8ஆம் இடத்துல 4 முறை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஐபிஎல்லையும் மொத்தம் சேர்த்து. ஸோ இவங்களுக்கு என்ன ஒரே ஆறுதலான விஷயம், வின்னிங் கேப்டன் சுரேஷ் ஐயர் வந்திருக்காரு. இருந்தாலும் கொல்கத்தா மாதிரி ஒரு டீம் செட் ஆகணுமே, அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத யூனிட் மாதிரி இருக்குது. ப்ராப்பர் ஃபினிஷிங் யார் இருக்காங்கன்றது கடைசியாக தெரியல. ஸோ அப்போ ஒரு லெக்கு, அதாவது 7 மேட்ச் ஆடினா தான் இந்த டீமோட சூழல் எப்படி இருக்குன்றது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு டீம் தான் பஞ்சாப் கிங்ஸு. அடுத்தபடியாக லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டை பற்றி கேட்கவே வேண்டாம். இவங்க 2022 தான் உள்ளே வந்தாங்க. வந்த புதுசில் தேர்டு, 2 முறை தேர்டு வந்தாங்க. 2022, 2023 தேர்ட் பொசிஷனு. அடுத்து 2024 கீழே விழுந்துட்டாங்க, 7th பொசிஷனு. இப்போ 2025 என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்டமேனிக்கு எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி வருதுன்னு தெரியல. இதுவரைக்கும் போடப்பட்ட எல்லா வீடியோ டீம் அனாலிசிஸை பொறுத்து என்னோட நாலேஜ் படி இந்த டீமோட பொசிஷன் பொறுத்தளவுக்கு இந்த டிசி கொஞ்சம் இக்கட்டான அணியாக தெரிகிறது. அதாவது இந்த 3 அணியில் இதுவரைக்கும் கோப்பை வெல்லாத அணிகளில் அந்த டிசி அணி கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஒரு பிளேயிங் 11 காம்பினேஷன் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால திடீர்னு அவங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறதுனால சாம்பியன்ஷிப் அடிப்பாங்களான்றது டவுட்டு தான். அடுத்தபடியாக 2வது பிளேஸ் ஆர்சிபிக்கும், 3வது பிளேஸ் ஆர்ஆருக்கும், 4வது பிளேஸில் சிஎஸ்கேவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளே ஆஃப்க்கு இந்த 4 அணிகள் உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட கணிப்பு பிரகாரம். ஒருவேளை பும்ரா செட்டாக இருந்தாருன்னா அது சிஎஸ்கேவா மும்பை இந்தியன்ஸான்றது கூட மாறலாம். இல்லைன்னா ஆர்சிபி வெளியே போகலாம், இல்லைன்னா டிசி வெளியே போய் மும்பை நமக்கு உள்ள சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி, ஆர்ஆர்னு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம் பார்த்த டேபிள் பிரகாரம் 5ஆம் இடத்தில் மும்பையும், அடுத்து 6வது டீமாக எஸ்ஆர்ஹெச், 7வது டீமாக கேகேஆர், 8வது டீமாக பிபிகேஎஸ், 9வது டீமாக ஜிடி, 10வது டீமாக எல்எஸ்ஜி வரும்ன்றது நம்ம பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக நான் கணிக்கிறேன். இது ஜோதிட கணிப்பு அல்ல. நம்ம இதுவரைக்கும் பார்த்த ரெக்கார்ட்ஸ் அடிப்படையிலையும் பிளேயர் காம்பினேஷன்ஸ் அடிப்படையிலையும் அவங்களுடைய செய்கைகள் கடந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்ற அடிப்படையில் என்னோட கெஸ்ஸுக்கு என்ன வந்திருக்கிறதோ என் கணிப்பின் பிரகாரம் நான் போட்டிருக்கேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம்.
அப்படி நீங்கள் எந்த இடத்துல மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருக்கீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க, பார்ப்போம். நம்ம தினந்தோறும் அன்னைக்கு மேட்ச் அன்னைக்கு காலையில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் கண்டிப்பாக போடுற மாதிரி ஜாமக்கோல் அடிப்படையில், ஜாதக அடிப்படையிலையும், அவங்க டீமோட அனலைசிஸ் அடிப்படையிலையும், லக்கி ட்ரா அடிப்படையிலையும் மொத்தமாக கலந்து யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, யாரெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பிளேயராக அவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தொடர்ந்து கணிச்சு 70 போட்டிகளுக்குமே நம்ம போட போகிறோம். ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது என்னுடைய உத்தேச நிலை அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிவிச்சுக்க கடமைப்படுறேன். நீங்கள் உங்களோட வேறுபட்ட அணிகள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.